ஜெய் சாய்ராம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் தீராத கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பதிவு. இந்த உலகத்தையே காத்து ரட்சிக்கும் தெய்வமாக இருக்கக்கூடியவர் தான் பெருமாள். செல்வங்களுக்கு அதிபதியாக திகழக்கூடிய மகாலட்சுமியை தன்னுடைய மார்பில் வைத்து கொண்டு இருக்கிறவராக இவர் இருக்கிறாரு. இவரை நாம் முழு மனதோட தொடர்ச்சியாக வழிபாடு செய்தோம் அப்படின்னா மகாலட்சுமியோட அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும். இதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தரித்திரம் முற்றிலுமாக நீங்கி அனைத்து விதமான செல்வ வளங்களோட நம்ம செழிப்பாக வாழ முடியும். பெருமாளின் அருளை பரிபூரணமாக பெறுவதற்கு சில மந்திரங்கள் இருக்கு. அதை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய நிறைய விதமான பிரச்சனைகளுக்கு காரணம் பணம் அப்படின்ற ஒரு விஷயந்தான். பணம் இருந்துருச்சு அப்படின்னா அதாவது பத்தும் பறந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது பணம் இல்லை அப்படின்னா நம்மை தேடி கடன் கஷ்டம் அப்படின்னு எல்லாமே வந்துடும். இந்த கடனை தீர்க்கிறதுக்கு பலவிதமான பரிகாரங்களும் வழிபாட்டு முறைகளும் இருக்கு. கடன் தீரணும் அப்படின்னா அந்த கடனை அடைப்பதற்குரிய பணவரவு நமக்கு கிடைக்கணும் இல்லையா? அந்த பணத்தை வாரி வழங்கக்கூடிய தெய்வமாக பெருமாளும் மகாலட்சுமி தாயாரும் இருக்கிறாங்க. அதனால கடன் தீர்வதற்கு நமக்கு தேவைப்படக்கூடிய செல்வத்தை அருள வேண்டும் அப்படின்னு பெருமாளை வழிபாடு செய்யணும். அப்படி பெருமாளின் எந்த மந்திரத்தை சொல்லி நாம் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய கடன் பிரச்சனை எல்லாமே தீரும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும். இந்த மந்திர வழிபாட்டை தேய்பிரையில் வரக்கூடிய சனிக்கிழமை இல்லைனா அமாவாசை அன்னைக்கு ஆரம்பிங்க. அன்னைக்கு காலையிலேயே எழுந்து சுத்தமாக குளித்து முடிச்சுட்டு பூஜை அறையில் தீபமேற்றி வச்சுக்கோங்க. அருகில் இருக்கக்கூடிய உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பெருமாள் கோயில் இருக்குது அப்படின்னா அங்கே போய் பெருமாளுக்கு துளசி மாலை, தாமரைப்பூ இது வாங்கி கொடுத்து பெருமாளை 3 முறை வலம் உங்களின் அருளால் இன்னைக்கு இருந்து உங்களுடைய மந்திரத்தை நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு உங்களுடைய பரிபூரண அருள் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு என்னுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீர்வதற்கு தீர்ந்து செல்வ வளம் பெருகணும் அப்படின்னு மனதார முழு மனதோட பெருமாளை வேண்டிக்கோங்க. அப்புறமா வீட்டுக்கு வீட்டு பூஜை அறையில் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அந்த தீபத்தை பார்த்து நான் ஒரு மந்திரம் கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன். அதை 108 முறை சொல்லணும். அப்படி நாம் சொல்லும்போது துளசி இலைகளை வச்சுக்கிட்டு சொல்கிறது ரொம்ப சிறப்பு. 108 முறை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த துளசி இலைகளை வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய பெருமாளோட படத்துக்கு முன்னாடி வச்சிருங்க. அன்னைக்கு முழுதும் அந்த துளசி இலைகள் பெருமாள் படத்துக்கு முன்னாடி, அதாவது அந்த படத்துக்கு கீழேயே இருக்கட்டும். சிலையா இருந்தாலும் பாதத்தில் வச்சிருங்க. மறுநாள் குளிச்சு முடிச்சுட்டு வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் போது அந்த துளசி இலையை எடுத்து பணம் வைக்கும் இடத்துல வையுங்க. இப்படி தினமும் தொடர்ச்சியாக நாம இந்த முறையில் துளசி இலையை வச்சு 108 முறை பெருமாளோட மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யும் போது முதல் நாள் வச்ச துளசி இலையை மறுநாள் எடுத்து கால்படாத இடத்துல போட்டுருங்க. இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யக்கூடிய இந்த நாட்களில் முக்கியமான விஷயம் என்னன்னா அசைவத்தை சாப்பிடவே கூடாது, தவிர்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு தினமும் பெருமாள் ஆலயம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குன்னா போய் ஒரு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. ஒருவேளை தினமும் பெருமாளின் ஆலயத்துக்கு செல்ல முடியலை அப்படின்ற பட்சத்தில் சனிக்கிழமை மட்டுமாவது பெருமாளோட ஆலயத்துக்கு சென்று பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு கண்டிப்பாக வாங்க. செல்வ வளம் அதிகரிக்கும். அது என்ன மந்திரம் அப்படின்னா ரொம்ப எளிமையான மந்திரம் தான். ஸ்ரீனிவாச ருணம் செந்தி இந்த மந்திரம் தான். இதை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். இந்த ரொம்ப எளிமையான இந்த ஒரு வரி மந்திரத்தை தொடர்ச்சியாக 48 நாட்கள் பெருமாளை நினச்சி நீங்கள் சொல்லி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா பெருமாள் மற்றும் மகாலட்சுமியின் அருளால்
கடன் பிரச்சனை தீர்வதற்குரிய செல்வ வளம் உண்டாகும். நிச்சயமாக உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும். நாம் ஒரு விஷயத்தை நம்பிக்கையோடையும் பொறுமையோடையும் செய்யும்போது அதோட பலன்கள் நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும். நிச்சயமாக நீங்கள் இதை நம்பிக்கையாக செஞ்சு பாருங்கள். உங்கள் கடன் எல்லாம் காணாமல் போய் நிச்சயமாக செல்வ வளம் பெருகும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.